சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுதுப்பா, செமையாக இருக்க போது. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்குமா அப்படின்ற ஏக்கங்கள் பலருக்குள்ளுமே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ மேட்ச்சு செம வெறியாக போச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு ஐபிஎல்லை நோக்கி ஒரு T20 ஃபார்ம்லேயே வந்து ஒன் டே ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக நியூசிலாந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யங் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 107 ரன்கள் அடிச்சிருப்பார், ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார். அதுக்கப்புறம் டாம் லேத்தனுமே ஒரு செஞ்சுரி போட்டு நியூசிலாந்து ஒரு டக்கரான ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டோட்டலாக 50 ஓவர் முடிவில் 320 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஒரு வேறு லெவலில் ஒரு ப்ளே ஒன்று கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தான் அவங்களோட சொந்த மண்ணிலேயே திணறி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, பாகிஸ்தான் என்ன தான் வந்து அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணி சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாலும் 320 ரன் அவ்வளோ ஒரு ஈஸியான ஆப்ஷனாக பாகிஸ்தானுக்கு இல்லை. ஸோ பாகிஸ்தான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட் இழக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ஷக்கீல், ரிஸ்வான் அவங்கெல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட் இழந்து போனது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பாபர் அசாம் ரொம்பவுமே பாலை வேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தான் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருந்தாலும் நிச்சயமாக 300க்கு மேலே ஒரு டார்கெட் வந்து இருக்குது அப்படின்ற போது அவரால் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் பாகிஸ்தான் சைடில் ஒரு எமோஷன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் முட்டி மோதி ஃபக்கர் சமம் 24 ரன்கள் அடுத்தடுத்து தான் வந்து விக்கெட்ஸ் பேக் டு பேக் போக ஆரம்பிச்சிது. பட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் ஃபேன்ஸுக்கு சின்னதாக ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி பாகிஸ்தான் யங்ஸ்டர்ஸ் ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கிடைக்கிற சான்ஸில் பவுண்ட்ரிஸ்லாம் அடித்து ஓரளவுக்கு ஸ்கோருக்கு கிட்ட வர ட்ரை பண்ணாங்க. மொத்தமாக 260 ரன்கள் அடித்து பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் ஸ்டார்டிங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியாக இருக்குது. அடுத்ததாக இந்தியா கூட மேட்ச்சுமே இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து அவங்களுக்கு தோல்வி அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா மேட்சுமே வின் பண்ணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கட்டாயம். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் தோல்வியை சந்தித்தாலும் அடுத்தடுத்த மேட்ச் எல்லாமே வின் பண்ணணும். ஸோ அவங்க செமிஃபைனலில் ரீச் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான். பார்ப்போம் பாகிஸ்தான் அடுத்தடுத்த மேட்சஸில் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. நியூசிலாந்து சைடை பார்க்கும்போது செம்ம டஃப் அண்ட் டைட்டாக தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனும் இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நியூசிலாண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த மேட்ச்சுகளில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.